ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்டர்மெலன் வச்சு ஜூஸ் போடணும். அது எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம வாட்டர்மெலனை நம்ம இப்படி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இதை எடுத்து ஜூஸ் போடலாம். ஜூஸ் போடுறதுக்கு இப்போ நான் இதை இறக்குறேன். அதுக்கு முன்னாடி இப்படி நன்னாரி ஜூஸு இதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஜூஸ் சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம இப்படி எடுத்து இப்படி எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த நன்னாரி ஜூஸை மட்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் ஊற்றுனாக்க ஒரு அரை டம்ளர் ஊற்றுனா போதும். இது நம்ம ஜூஸ் எடுத்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைய கூட நம்ம குடிக்கலாம். வாங்க மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். இப்போ அடித்தாச்சு. இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த நன்னாரியும் வாட்டர்மெலனையும் சேர்த்து இப்படி ஜூஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட்லாம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். சரி, எடுத்துக்கொடு. தம்பி எப்படி தம்பி எப்படி இருக்கு? இங்கே வந்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்லவா? ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த நன்னாரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர்மெலன் நல்லா அறுத்து உள்ளே போட்டு இந்த மாதிரி ஜூஸு நான் இன்னும் குடி. இந்த பண்ணி கொஞ்சம் குடிக்கிறியா? இந்தா, நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க. வெயில் ரொம்ப கொளுத்துது. இந்த வெயில் தாங்கவே முடியாது. அதனால் நான் இந்த வாட்டர்மெலன் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்.